is Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. கார்த்தி, எந்த தைரியத்துல நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப சொல்லுங்க, உங்க அம்மாவை மீறி உங்களால என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா? என்ன கார்த்தி, இப்ப மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க அம்மா நம்ம மேரேஜுக்கு சம்மதிக்க போறதும் இல்ல, நம்ம கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. எங்க கார்த்தி? வா. யாரு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கே இதே கோவில்ல. இதை நீ நம்பித்தாகணும். இப்போ உனக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இந்த குங்குமத்தை ஒரு நெத்தியில வச்சிருக்கேன். நம்ம கல்யாணம் நடக்க போறதுக்கு நம்பிக்கை இந்த குங்குமம் தான். சூப்பர் கார்த்திக், சூப்பர். கை கொடுங்க. வாங்க. என்னங்க, என்ன யாரும் தெரியுதா? அன்னைக்கு இவர் உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நானும் உங்க வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நீங்க என்ன பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா நான் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஆனா இப்ப கார்த்திக் உங்க நெத்தியில குங்குமம் வச்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்குங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஸ்ரீநிதிக்கு இல்ல கார்த்திகேயன். ஏன், என்னாச்சு? அவ அம்மாவை நினைச்சு ரொம்ப பயப்படுறா. நியாயமான பயம்தான். ஆனா நீங்க இப்படி பயந்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களால லைஃப்ல ஒண்ணு சேர முடியாம போயிடும். நீங்களும் இவரு மாதிரியே புரியாம பேசுறீங்களே. நாங்க வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்தா வாழ முடியும். இவங்க அம்மாவை எதிர்த்து எங்களால வாழவே முடியாது. எனக்கு சாவறது ஒண்ணுதான் வழி. எனக்கு இது கோயில நின்னுக்கிட்டு என்ன வார்த்தைங்க பேசுறீங்க? இங்க பாருங்க, கார்த்திக் அவங்க அப்பா ராஜாராமன் சார் உங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்காரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க பயப்படுறீங்க? நாளைக்கு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்த்திகோட வீட்டுல போய் நின்னீங்கன்னா அங்க யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்ன ஸ்ரீ, உன் மௌனத்தை நான் சம்மதம் எடுத்துக்கலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் ஸ்ரீ. நாளைக்கு காலையில 7:30 இங்க வந்துரு. சாமி சச்ச நம்ம கல்யாணம் நடக்கும். சாமி மட்டும் இல்ல கார்த்திக், உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு நானும் சாட்சியா இருப்பேன். உங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு நாளைக்கு நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகேயன். இதுக்கு எதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு? உங்க அப்பா எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. அவரோட புள்ள நீங்க. உங்க கல்யாணத்துக்கு இந்த உதவி கூட நான் பண்ணலனா அப்புறம் நான் மனுஷனே இல்லைங்க. சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. வரேன். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்போ? நாளைக்கு. நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் தான். ஆனா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கே. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? வாங்க சொல்றேன். வாங்க கார்த்திக். வரேன். என்ன ஸ்ரீ? ஒண்ணும் இல்ல. வா போலாம். பயப்படாத, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். வா. யாரு சம்மதிச்சாலும் சம்மதிக்கலாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாளைக்கே.
பண்றீங்க. ஆனா கார்த்திக் இவ்வளவு லவ் பண்றதுதான் தப்பு. ஒரு நாள் இவள நம்ம கார்த்திக்கோட பார்த்தேன், இன்னொரு நாள் வேற ஒருத்தனோட பார்த்தேன். எல்லாரும் நிம்மதியை தேடி கோயிலுக்கு வருவாங்க. ஆனா நான் கோயிலுக்கு வந்து என் நிம்மதியை இழந்தேன். அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். இவளை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இவனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடும். இவ என்னோட மருமகளா இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சாக விடுங்க. இல்ல, நான் வாழ பிறந்திருக்கிறோம். என்ன ஸ்ரீ, இப்ப எதுக்கு நீ இத பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. ஸ்ரீ, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நடந்ததை நினைச்சு கவலைப்படுறியா? அதையெல்லாம் மறந்துடுமா? அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாரையும் ஒரேடியா மறந்துடுறேன். என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, போய் தூங்குங்க. ஏன் ஸ்ரீ, நீ தூங்காம இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் எப்படிமா தூக்கம் வரும்? தூங்காம இப்படி நடுராத்திரியில டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? சொல்றத கேளு, படுத்து தூங்குமா. காயத்ரி, ஸ்ரீநிதி ஒரு பிரில்லியன்ட் கேர்ள். நம்முடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அவளுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் தான் இருக்குங்கிறது அவளுக்கு தெரியாதா? ஸ்ரீநிதி, நீ படுத்து தூங்குமா. எதை பற்றியும் அனாவசியமாக கவலைப்படாத. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகேப்பா, நான் தூங்குறேன். நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. குட் நைட் பா. குட் நைட் மா. குட் நைட் நா. குட் நைட். என்ன ஸ்ரீ? ஒண்ணும் இல்ல. வா போலாம். பயப்படாத, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். அப்பா சப்போர்ட்டா தான் இருக்காரு. அம்மாவை தான் இப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்திக், என்னடா தூக்கம் வரலையா? இல்லம்மா, எனக்கும் தாண்டா தூக்கம் வரல.
கண்ணை மூடினா எதிர்காலமே இருட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் உன் நல்லதுக்காக தான் எதுவும் சொல்லுவேங்கிற நம்பிக்கை உனக்கு ஏண்டா இல்லாம போச்சு? நீ ஆசைப்படுறதை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய உனக்கு நான் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறது உனக்கு ஏண்டா புரிய மாட்டேங்குது? உன் ஆசைக்கு நான் மதிப்பு கொடுத்துருப்பேன். அது தகுதியானதா இருந்திருந்தா. நீ தகுதியானதா ஆசைப்பட்டிருந்தா நிச்சயமா நான் உனக்கு மதிப்பு கொடுத்திருப்பேன். நீ லவ் பண்றவன் நல்லவளா இருந்திருந்தா நாளைக்கே உனக்கு அவ கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருந்திருப்பேன். ஆனா அவ அப்படிப்பட்டவ இல்ல. அவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. சரியான சண்டி ராணிடா அவ. ஊருக்குள்ள வம்பு இழுக்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஏண்டா இன்னைக்கு இப்பவே என்னை இப்படி எதிர்த்து பேசுறவ நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு ஆனதுக்கு அப்புறம் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பானா நீ நினைக்கிற? அவ என்னையும் மதிக்க மாட்டா, உன்னையும் மதிக்க மாட்டா, நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரையுமே மதிக்க மாட்டா. அப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை நரகமாக்கிக்க நினைக்கிறியாடா? டேய், இதெல்லாம் உன் மேல இருக்கிற கோவத்துல பேசுறேன்னு நினைச்சேன்னா உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் உன் மேல இருக்கிற பாசத்துல பேசுறேன்டா. அத முதல்ல புரிஞ்சுக்க. உன் கல்யாணத்துல உன் சந்தோஷம் மட்டும் அடங்கி இல்லடா. இந்த குடும்பத்தோட கௌரவம், மதிப்பு, நிம்மதி இது எல்லாமே அடங்கி இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு வந்து நிக்காதடா. இது பாரு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற. கார்த்திக், உனக்குன்னு ஒருத்தி நிச்சயமா பிறந்திருப்பாடா. அவளை உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிற. இதெல்லாம் கடவுள் போடுற முடிச்சுடா. அந்த கன்றாவி காதெல்லாம் அமையாது. இது பாரு, பொறுமையா இருடா. அம்மா நான் இருக்கேன்ல, அத நீ மறந்துடாதடா. கார்த்திக், என்னமோ தெரியல, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான்டா. குட் நைட்டா. நிம்மதியா தூங்கு.
குட் மார்னிங். ஏய் ஸ்ரீநிதி, என்னது எங்க கிளம்பிட்ட? இவ்வளோ காலையில பட்டு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு? அது வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். கோவிலுக்கா? எதுக்காக தனியா போற? அம்மாவை கூட்டிட்டு போலாம்ல? அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் ஜிம்முக்கு தான் போறேன். வா, அப்படியே உன வழியில ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், நான் என் பைக்லயே போய்க்கிறேன். சரி, பார்த்து வண்டி ஓட்டிட்டு போ. ம். ம். श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। என்ன கார்த்திக், ஸ்ரீநிதி இன்னும் வரலையா? இல்லைங்க. சரி, கவலைப்படாதீங்க, ஆன் தி வேலை தான் இருப்பாங்க, வந்துருவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு கார்த்திகேயன். ஸ்ரீநிதி வந்துருவாளா? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க கார்த்திக்? மணி 7 தான் ஆகுது. 7:30 மணிக்குள்ள கண்டிப்பா வருவாங்க. தைரியமா இருங்க. வாங்க, உள்ள போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணலாம். வாங்க. என்ன பொண்ணு வந்துட்டாளா? அது இன்னும் வரல சாமி. இன்னும் வரலையா? டைம் ஆகிட்டு இருக்க. இல்ல சாமி, ஆன் தி வேலை தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்துருவாங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வந்தா சரிதான். அப்புறம் மாலை மாங்கல்யெல்லாம் ரெடியா இருக்கா? இன்னும் அங்க ரெடியா இருக்கு. பொண்ணு வந்ததும் மாலையை மாத்திட்டு தாலி கட்ட வேண்டியதான். நீங்க மத்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க, வந்துருவாங்க. அப்ப சரி. கார்த்திக், ஏன் இன்னும் ஸ்ரீநிதியை காணோம்? என்ன இருக்கும்? அதான் என்னன்னு தெரியல கார்த்திகேயன். கார்த்திக், நீங்க அவங்க செல்போனுக்கு ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கல.